உலக புகழ்பெற்ற சஷ்டி கவசம் முதலில் அரங்கேறிய தலம். வள்ளியும் தெய்வானையும் முருகனை திருமணம் செய்ய வேண்டி தவம் புரிந்த திருத்தலமும் இதுதான். 1320 படிக்கட்டுகளுடன் கூடிய இந்த மலையில் இன்றளவும் தினமும் ஒரு மாடுகளின் மூலமே தீர்த்தம் மேலே கொண்டு செல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சென்னிமலை முருகனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வரலாறை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செங்கத்துரையான் என்ற ஒரு சிறுவன் ஒரு பெரும் வணிகனிடம் வந்து தனக்கு ஏதாவது வேலை தாருங்கள், நான் என்னால் முடிந்த வேலைகளை செய்கிறேன், அதற்கு கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த வணிகரோ, நான் 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் தருவேன், உன்னால் முடிஞ்ச வேலைகளை நீ பாரு அப்படின்னு சொல்லி தன்னிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அந்த பையனும் காலப்போக்கில் வளர்ந்து வர்றான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வருது. அப்போ வரைக்கும் அவன் ரொம்ப குழந்தைத்தன்மையோட தான் இருக்கான். அப்போ ஒரு நாள் இந்த சென்னிமலைக்கிட்ட அவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு அசிரிரி கேட்குது, நீ மட்டும் இப்படி டெய்லி இளைப்பாரிட்டு இருக்கியே, எனக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அசிரிரி கேட்குது. அந்த பையன் சுற்றி இந்த மலையை சுற்றியும் பார்த்துட்டு சவுண்டு மட்டும் வருதே, யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி அவன் மேய்ச்சிட்டு இருந்த அந்த மாட்டில் ஒரு செம்பு நிறையா பால் கறந்து அந்த இடத்துல வைக்கிறான். அப்படி வைக்கும்போது யாருடா, யாரையுமே இங்கே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்போ அந்த செம்பில் இருந்த பால்லாம் காணாமல் போயிடுது. இந்த மாதிரி டெய்லியும் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், நான் உனக்காக டெய்லி பால் தரனே, நீ எனக்கு ஒரு தடவையாவது காட்சி தரக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டிக்க அந்த இடத்துல முருகப்பெருமான் தோன்றி அவருக்கு காட்சி தர்றார். நீ தான் இந்த முருகன் கோவிலை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, நான் என்கிட்ட என்ன இருக்குது, நான் எப்படி இந்த கோவிலை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்குறாரு. அதற்கு முருகன், நான் உன் பின்னாடி பக்கபலமாக இருப்பேன், நீ தான் இந்த கோவிலை கட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த செங்கத்துரையான் வணிகரிடம் சென்று இந்த மாதிரி தனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறாரு. அந்த வணிகரோ, நீ எப்படிரா கட்ட முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சு அங்கே தூக்கிட்டு வராங்க. நாங்கள் இந்த மாதிரி வெளியூருக்கு போய் மருத்துவரை பார்க்கணும், நீங்கள் எங்களுக்கு வண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ செங்கத்துரையான் வெளியில் ஓடி போய் சில செடிகளை கொண்டு வந்து அதை கஷாயமாக தட்டி அந்த பாம்பு கடிச்சவருக்கு கொடுக்குறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாம்பு கடிச்ச பையன் எந்திரிச்சிடுறான். அப்போ அந்த வணிகருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, எப்படிரா எதுவுமே தெரியாத ஒரு பையனாக இருந்தானே, இவன் எப்படி இன்னைக்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வணிகருக்கு ரொம்ப பின்னாளில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இந்த செங்கத்துரையான் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்து வர்றாரு. எல்லா ஊர்களிலும் நன்கொடையை வாங்கி இந்த கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோயில் திருப்பணி செய்கிற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ இந்த செங்கத்துரையான் என்ன பண்ணுறாரு, யாருக்குமே சம்பளமாக கொடுக்காம பொரியோட கலந்து அந்த காசை கொடுக்குறாரு. அப்படி பொரியோடு சேர்த்து கொடுக்கப்படுற காசு யார் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு சரியான கூலியாக இருக்குது. அதே போல் ஒரு ஆங்கிலேயரை பார்த்து இந்த கோவிலுக்கு கதவு செய்யணும்னு ஒரு மரத்தை தேடி போகிறப்ப அந்த ஆங்கிலேயர் மறுத்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட மனைவிக்கு பித்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செங்கத்துரையான் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அங்கே வந்த பணிப்பெண்கள் ராணிக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பிரமிக்கிற அந்த ஆங்கிலேயர் உடனேயே ஒரே மரத்தாலான கதவு இந்த கோவிலுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 1984 2 மாடுகள் பூட்டிய வண்டி நேர இந்த மலைப்பாதையில் ஏறி கோவிலுக்கு வந்திருக்கு. இந்த நியூஸ் அப்போ செய்தித்தாள்கள்லாம் ரொம்ப பிரபலமாக வந்திருக்கு. இன்றைக்கும் மாடு தாங்க தீர்த்தத்தை கொண்டு வருது மலைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நவகிரகங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். இப்படி பல்வேறு அற்புதங்களை கொண்ட சென்னிமலைக்கு நீங்களும் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.